அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 221வது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பவர் கோவை மாவட்டத்தை சார்ந்த ஆனந்தகுமார் அவர்கள். இவர் ஆனந்த விகடன், கணையாழி, காலச்சுவடு, தீரா நதி, ஆவனாழி, காக்கை சிறகினிலே, பேசும் புதிய சக்தி, வாசகசாலை, தளம், அம்ருதா, படைப்பு, கல்வெட்டு, காற்றுவெளி உள்ளிட்ட இதழ்களில் கவிதைகளும், கல்கி, குமுதம், சிநேகிதி, ஆனந்த விகடன், கணையாழி, குங்குமம், தோழி, பேசும் புதிய சக்தி, வாசகசாலை, நடுகள் உள்ளிட்ட இதழ்களில் சிறுகதைகளும் எழுதியுள்ளார். அன்னை சுமித்ரா நினைவு சிறுகதை போட்டி, படைப்பு அம்மையார், அனிச்சம் மின்னிதழ், டாக்டர் ஐயன்கண் நினைவு, கானல் அமீரகம், அசோகமித்ரன் உட்பட அநேக சிறுகதை போட்டிகளில் பங்கேற்று பரிசும் பெற்றிருக்கிறார். கவிச்சுடர், தமிழ்ச்சாரல் விருதுகளும் பெற்றிருக்கும் இவர் முடிவிலியின் நினைவுச் சங்கிலி மற்றும் மிதக்க வைத்திருக்கும் இசை குறிப்புகள் என்ற 2 கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் ஆனந்தகுமார் அவர்களோடு கலந்துரையாட இருப்பவர் கடாரம் மாநில தமிழ் எழுத்தாளர் இயக்கத்தின் செயலாளரும் மலேசிய இலக்கிய உலகின் கடந்த 5 ஆண்டுகளாக பயணிக்கும் திருமதி காந்தி முருகன் அவர்கள். இவர் மணல் மூட்டை எனும் சிறுகதை தொகுப்பு, நிகழும் நிகழ்விலிருந்து என்னும் ஹைக்கூ தொகுப்பையும் வெளியீடு செய்துள்ளார். அடுத்ததாக வரலாற்று நாவல், குறுநாவல் மற்றும் ஹைக்கூ தொகுப்பு ஒன்றும் எழுதி கொண்டிருக்கிறார். இவருடைய சிறுகதைகள் மலேசியா தவிர்த்து தமிழ்நாட்டின் வாசகசாலை, சொல்வனம் ஆகிய இணைய இதழ்களில் வெளிவந்துள்ளன. தமிழ்நாட்டின் தொகுப்பு நூல்களில் சிறுகதைகள், கவிதைகள், ஹைக்கூ போன்றவை இடம்பெற்றுள்ளன. சிறுகதைக்கான கி.ரா. விருதையும் உலக மகளிர் தினத்தின் சிங்கப்பெண்ணே விருதும் பெற்றுள்ளார். இருவரையும் வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. காந்தி முருகன் மேம், தொடங்கலாம் மேம். காந்தி முருகன் மேம், இணைப்பில் இருக்கீங்களா? இருக்கம்மா. ஓகே, நான் பேசுறது தெளிவா விளங்குதா? கேட்குது மேம். ஓகே, வணக்கம் தோழர். எழுத்துத்துறை சார்ந்து பயணிக்கும் உங்களுக்கு எங்களதின் அன்பான வாழ்த்துக்கள். உங்களிடம் நான் கேட்க நினைக்கிற முதல் கேள்வி அப்படின்னாலே இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்க ஒரு ஆசிரியர் ஆகாம இருந்திருந்தா என்னவா இருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே எடுத்ததோட நான் ஒரு இன்ஜினியர் ஆயிருப்பேன், இல்ல நான் ஒரு தாதி ஆயிருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு நபரும் சரி, நீங்க ஒரு ஆசிரியர் ஆகாம இருந்திருந்தால், ஒரு இன்ஜினியர் ஆகாம இருந்திருந்தால் என்னவா இருப்பீங்க வைக்கும் பொழுது யாருமே நான் ஒரு எழுத்தாளர் ஆகியிருப்பேன் அப்படின்னு நிச்சயமா உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குதுங்க. எனக்கு மட்டும்தானா இல்ல எல்லாரும்? காந்தி முருகன் மேம், உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியான இடத்த தேர்வு பண்ணிக்கோங்க மேம். இணைப்பு சரியில்லை உங்களுக்கு. எழுத்து மேம், நீங்க 2 ஐடியில இணைஞ்சிருக்கீங்க, வேணா ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கோங்க மேம். நீங்க கேள்விகளை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க கலை, வாட்ஸ்அப்ல. ஓகேங்க மேம். ஸோ தட் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அவங்க இணைப்பே சரியில்லை.
தோழர் இப்பொழுது இணைப்பு ஓகேவா இருக்கா? எதிர்குரல் கேட்குது, எக்கோன்னு சொல்லுவாங்க. அதேதான். நீங்க ஒண்ணுத்துல லாக் அவுட் பண்ணிருங்க காந்தி. எதிரொலிக்குது. ஓகே ஓகே ஓகே, இப்ப இருக்கா? இப்ப சரியா இருக்கு. ஆனந்தகுமார் சார், நீங்க அதாவது பேசுறதுமே எழுத்துலகம் கொஞ்சம் சார்ந்து இப்ப நான் பேசுறது தெளிவா இருக்கா? தெளிவா இருக்குங்க மேம். ஓகே. எழுத்துலகம் சார்ந்து தோழரின் பயணம் வந்து எப்படி அமைந்தது? அந்த அனுபவ பகிர்வை வந்து எங்களுக்கு சொல்லுங்களேன். முதல்ல வந்து இந்த வாரங்கள் படைப்போம் ஒரு 220 வாரங்கள் தொடர்ந்து நிகழ்வு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்கள். ஒரு நிகழ்வை எப்படி நடத்தணும், அதனோட ஏற்பாட்டாளர்கள், அந்த குழு வந்து எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வாரங்கள் படைப்பும் குழு வந்து நல்ல உதாரணம். என்ன கேட்டீங்கன்னா, 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நான் தொடர்பு கொண்டு இந்த நாள்ல வைக்கலாமா, உங்களுக்கு சரியா இருக்குமான்னு முதல்ல ஒப்புதல் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் படிப்படியா நம்மளோட படைப்புகள் ஒருத்தருக்கு அனுப்ப வச்சு சொல்லி அவங்க அதை படிச்சுட்டு அதற்கான தயாரிப்பு ஆகட்டும், இல்லை அந்த நிகழ்வு முடிஞ்சோன்னு கேட்கிற கேள்விகள் ஆகட்டும். ஏன்னா நான் 2-3 வாரங்கள் நான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாரங்கள் படைப்பும் குழு இளைஞ்சேன். ஸோ அந்த விதத்துல ரொம்ப அருமையா நிகழ்த்திட்டு வர்றீங்க. அதற்கு முதல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு படைப்பாளரா எங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, மேபி கொஞ்சம் பின்னாடி போகலாம். என்னுடைய பள்ளி வயதிலேயே வந்து ராஜேஷ்குமார் அப்படின்னு எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து எவரெஸ்ட் தொட்டுவிடும் உயரம் தான் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதியிருந்தார், சிவர்தனி அப்படின்னு ஒரு புத்தகத்துல. எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அதுல வந்து அவரு ஒரு ராஜகோபாலா இருந்து இப்படி ராஜேஷ்குமார் ஆனாரு. அதற்கு ஒரு எழுத்தாளர் ஆகிறதுக்கு என்னென்ன தடைகளை அவர் சந்திச்சாரு, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாரு அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாகவும் முழுமையாகவும் எழுதியிருப்பார். அப்ப அதை படிச்சுட்டு பள்ளி காலத்திலேயே வந்து ஒரு சிறுகதை எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு வந்து எனக்கு முதல்ல ஆர்வம் இருந்தது. அதனால அந்த காலத்திலேயே வந்து சிறுகதை எழுத முயற்சி செய்து கொண்டார். அப்ப 1991 நினைக்கிறேன். ஒரு பொதுவாக ஆனந்த விகடன்ல பாத்தீங்கன்னா சிறுகதை தான் வரும். இந்த ஒரு பக்க கதை அப்படிங்கிறது குமுதம் குங்குமம் தான் வரும். குங்குமம் அந்த மாதிரி பத்திரிகையில தான் வரும். ஆனா 91 தீபாவளியொட்டி நான் ஒரு பரீட்சை என்று கதை எழுதி அனுப்பிச்சேன். அது ஒரு சின்ன ஒரு பக்க கதை தான். அதை வந்து ரொம்ப ஆச்சரியமா விடன்ல பிரசுரம் பண்ணாங்க. அரை பக்கத்துக்கு அதை பிரசுரம் பண்ணாங்க. அது வந்து அநேகமா நான் கல்லூரி முதல் வருடம் படிக்கிறப்போ வந்தது. ரொம்ப சந்தோஷம், முதல் கதையை பிரசுரமானது. அப்படி அப்படித்தான் வந்து சிறுகதை எழுத்தாளனா இல்லைன்னா ஒரு எழுத்தாளனா தான் வந்து நான் அறிமுகமானேன். ஆனா காலப்போக்கில் சில சொந்த விஷயங்கள்லாம் வந்து என்னால அதை தொடர முடியாம போச்சு. என்னுடைய அப்பா இறந்தனால பயிருக்கும் மனசுக்கும் நடக்கிற போராட்டத்தில் வயிறு மட்டுமே ஜெயிக்கிறது அப்படிங்கிற நம்ம இதெல்லாம் விட்டுட்டு கல்லூரி படிப்பு, வேலை அப்படின்னு நிறைய வேற இடத்துல நம்மளுடைய கவனம் செலுத்துச்சு. இப்ப திரும்பவும் 1996 வசந்த வாசல் கவிமன்றம் அப்படின்னு கோவில் மன்றம் இருக்கு. 30 வருடம் சமீபத்துல நிறைவு செஞ்சது. அந்த கவிமன்றம் தொடங்கினப்ப வந்து அதுல வந்து உறுப்பினராக சேர்ந்தேன். அப்ப நிறைய வாய்ப்புகள் வந்து எனக்கு கவிதை எழுதவும், கவி அரங்கங்கள், கோவையை சுற்றி இருக்கிற எல்லா கல்லூரிகளையும் வந்து கவியரங்கங்கள் பேசவும், பட்டிமன்றம் பேசவும், அது வந்து நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அது வந்து 1996 வந்து 2004 வரைக்கும் அதெல்லாம் வந்து கவியரங்க கவிதைகள். அது வந்து ஒரு புத்தக கவிதைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆரம்ப காலத்துல கவிதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்ப கால படிப்பனையா இருந்தது. ஸோ அதனால நிறைய கவியரங்கங்கள் பேசணும், நிறைய பட்டிமன்றங்கள். 2004 வரைக்கும் இது தொடர்ந்துட்டு இருந்தது. 2004 அமீரகத்துக்கு வேலை விஷயமான அப்போ திரும்பவும் அந்த கலை பயணம் தட்டுப்பட்டு திரும்பவும் நம்ம வந்து கதை எழுதுறதையோ கவிதை எழுதுறதையோ ஒரு 14 வருடங்கள் இன்னும் விட்டுட்டேன். திரும்ப 2017-18 தான் வந்து படைப்பு அப்படின்ற இணைய அமைப்பு இருக்கு இல்லையா, அதுலதான் திரும்பவும் நான் கவிதை எழுத ஆரம்பிச்சேன். அப்ப இருந்துதான் ஆக்சுவலி என்னுடைய கவிதை எழுதுகிற கோணம் நிறைய அகம் சார்ந்த கவிதைகள் எழுதுறதாகட்டும், இல்ல நிறைய வாழ்வியல் கவிதைகள் எழுதுறதாகட்டும் அந்த காலகட்டத்தில் எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எழுதுறது எல்லாமே வந்து ஒரு பெரும்பாலும் கவியரங்க கவிதைகள். அந்த காலகட்டத்துல படைப்பு அமைப்புல வந்து தொடர்ந்து கவிதைகள் முகநூல்ல பதிவு பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அதுல வந்து
நிறைய கவிதைகள் 2016 வந்து 2022-23 நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிச்சு. அப்புறம் கிளப் ஹவுஸ் அப்படின்னு ஒரு செயலி இருக்கு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுல இருந்து கூட சில நண்பர்கள் வந்திருக்காங்க. சுதர்சன்லாம் எனக்கு அதுல நண்பரானவர் தான். அந்த மாதிரி வந்து நாங்க தினமும் கலந்து பேசுவோம் கவிதையை பத்தி. சோ எனக்கு தெரிஞ்ச இந்த 2018 இருந்து 2000 கொரோனா காலகட்டம், 2022, 2023 அது இந்த காலகட்டம் வரைக்கும் நிறைய கவிதையை பத்தி பேச வாய்ப்பு கிடைச்சது. நிறைய கவிதை எழுதணும். அதனால அப்படித்தான் வந்து என்னுடைய கவிதை பயணம் இருந்தது. திரும்ப உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல. காந்தி முருகன் மேம், நீ காந்தி முருகன் பேசி உங்களோட அந்த உங்களோட கேள்வி கேள்விகள் அனுப்பிச்சிருங்க மேம். வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. எப்பெல்லாம் இல்லையோ அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், அவர் பதில் சொல்லுவாரு. திரும்ப நீங்க வந்து கலந்துக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து சிறுகதை மற்றும் கவிதையால மட்டும்தான் அது நிரம்பி இருக்கு. உண்மையிலே அது என்னுடைய காந்தி முருகன் மேடம், அது பாதி கேள்வி என்னுடைய அடுத்து கேட்கவே இல்ல. நிச்சயமாக வந்து செயல்படாம இருக்கவே முடியும். பேசுறது கேக்குதா மேம்? நீங்க பேசுறது சரியா கேட்கல மேம். உங்களோட கேள்விகள் கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க மேம் எனக்கு. ஓகே. என்னுடைய அடுத்த கேள்வி வந்து 14 வருடம் வந்து ஒரு எழுத்தாளன் எழுதாம இருக்க முடியாது. அந்த காலகட்டங்களை வந்து தோழர் வந்து எப்படி கடந்தாரு? முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட கவனம் வந்து கொஞ்சம் அமீரகத்துல போனாலும் அங்க வேலை அதிகம். அதனால வந்து நம்ம ரொம்ப கலைத்துறையில கவனம் செலுத்த முடியும். எழுதுனேன், சொல்லிக்கிற மாதிரி பெருசா அது எழுதுனேன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு எழுத்தோட நடை மாறுறதுக்கு நிறைய வாசிப்பு அந்த காலகட்டத்துல உதவிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க போயிட்டு நிறைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பெருசா சிறுகதைகள் நிறைய வாசிச்சிருக்கேன், நாவல்கள் நிறைய வாசிச்சிருக்கேன். ஆனா கவிதை சார்ந்து வாசிப்பு அப்படிங்கிறது நிரம்ப குறைவா தான் இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்துல தான் வந்து நிறைய கவிதைகள் சார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கல்யாணிச்சவர்களோட தொகுப்பு முன்பின் ஆகட்டும், இல்ல பூனியரும் மறை, இல்லைன்னா ஆவடிலாவோட சில தொகுப்புகள், அப்புறம் சுகீர்த ராணி அவர்களோட தொகுப்புகள், அந்த மாதிரி நிறைய கவிதைகள் இங்கிருந்து வரப்ப அமெரிக்கத்துக்கு போய் நிறைய நேரம் இருந்தது. அப்போ அந்த நேரத்துல வந்து வாசிப்பை பலப்படுத்திக்க எனக்கு உபயோகமா இருந்தது. அதுவும் முன்னமே நான் சொன்ன மாதிரி ஒரு காரணமா இருக்கலாம். என்னுடைய கவிதை வந்து 2004க்கு முன்னாடி இருந்ததும் 2004க்கு அப்புறம் நான் திரும்ப எழுத ஆரம்பிச்சவும் வந்து பெரிய வித்தியாசம். அதாவது ஒரு கவிதைக்கும் ஒரு புத்தக கவிதைக்குமான வித்தியாசம் வந்து அந்த காலகட்டத்துல இருந்ததுன்னு சொல்லலாம். அது ஒரு திரும்பவும் நான் இப்ப கவிதை எழுதுவேன்னா, புத்தகம் போடணும் அப்ப கேட்டிருந்தீங்கன்னா நான் சிரிச்சிருப்பேன். எனக்கு தெரியாது, எனக்கு திரும்பவும் நான் பண்ணுவேன் நான். ஆனா தொடர்ந்து வாசிப்புல இருந்தேன். அது ஒரு உபயோகமா இருந்தது அந்த காலகட்டத்துல. தொடர்ந்து இயங்க முடியலன்னா கூட நிறைய படிப்புகள் நான் சொல்லிச்சு. மிக்க மகிழ்ச்சி சார். சார், உங்களோட முதல் கவிதை தொகுப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒண்ணுமே சொன்ன மாதிரி ஆரம்பத்துல கவிதை தொகுப்பு போடுகிற எண்ணம்லாம் எதுவும் இல்லை. கிளப் ஹவுஸ் ஏரியான்னு சொன்னேன் இல்லையா, அங்கிருந்து பேசுறப்ப சில நண்பர்கள் சொன்னாங்க, கவிதை நல்லா இருக்கு, நீங்க ஏதோ ஒரு தொகுப்பா கொண்டு வரக்கூடாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி படைப்புல வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, மாதம் மாதம் வந்து அந்த முகநூல்ல போடுகிற நல்ல கவிதைகள் அப்படின்னு ஆசிரியர்கள் நினைக்கிறத வந்து தொகுத்து அவங்களே வந்து ஒரு மின்னிதழா கொண்டு வருவாங்க. இப்பவும் வந்துட்டு கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, படைப்பு கல்வெட்டு. அதுல நீங்க எதுவும் கவிதைக்கு அனுப்ப வேணாம், நீங்க வந்து தொடர்ந்து அதுல பதிவிட்ட இருந்தா போதும். அவங்க வந்து அதை தெரிவு செய்து அவங்க அதை நல்ல கவிதை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை தெரிவு செய்து அவங்க வந்து அதை போடுவாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து 5 வருடங்கள், அநேகமா 60 மாதங்கள் நினைக்கிறேன், தொடர்ந்து என்னுடைய கவிதைகள் வந்து வந்துகிட்டு இருந்தது. அப்ப எனக்கு படைப்பமைப்போட பெரிய தொடர்பெல்லாம் கிடையாது. நான் அந்த முகநூல்ல போடுவேன், பட் அவங்க அது நல்ல கவிதை அப்படின்னு தேர்ந்தெடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க.
ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. சரி, நம்ம நல்ல கவிதை எழுதுறோம். அது இல்லாம சில நண்பர்களோட ஆலோசனையின் பேர்ல நான் கவிதை தொகுப்பு எழுத தான் முடிவு பண்ணேன். அதுதான் வந்து முடிவிலியின் நினைவச்சாங்க. அது வந்து திரும்பவும் நம்ம கவிதை எழுத ஆரம்பிச்சது வந்து படைப்பு சார்ந்ததுனால முதல் கவிதை வந்து படைப்புல நண்பர் ஜின்னா அவர்கள் மூலமா வெளியிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அவரை அணுகினேன். அப்படிதான் வந்து 2021 என்னுடைய முதல் கவிதை முடிவு நினைச்சாங்க. அது ஒரு நம்மளோட என்னதான் சொன்னாலும் நம்மளோட எழுத்துக்களை புத்தகத்துல பார்க்கறது தனியான எல்லாருக்குமே, எல்லா கவிஞர்களும், எல்லா எழுத்தாளருக்குமான ஒரு தனி உணர்வு தான். அந்த உணர்வு எனக்கும் இருந்தது. மகிழ்வு. என்ன நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றது, நிறைய நண்பர்கள் முதல் தொகுப்புனால வாங்கிக்கிட்டாங்க, நல்லா போச்சு. ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி சார். நானும் படைப்பு குழுமத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதன் வழியா உங்களுக்கு ஒரு உந்துதலா இருந்து ஒரு புத்தகம் வெளியாயிருக்கு அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், இப்படி கணையாழி, காலச்சுவடு, தீராநதி இந்த மாதிரி நிறைய இதழ்கள்ல எழுதியிருக்கீங்க. அப்படி எழுதும்போது உங்களுக்கு கிடைத்த ஒரு அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். நான் முன்னுமே சொன்ன மாதிரி நிறைய அகம் சார்ந்து கவிதைகளே பொதுவா வந்து பெரிய அளவில் பிரிச்சுக்கலாம். 2 3 பகுதியை பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து நம்ம சுத்தி நடக்கிற சமூக நிகழ்வுகள், புற நிகழ்வுகள், அதை பத்தி நம்ம கவிதை எழுதுறோம். அதற்கான ஆஹ், அதற்கான அணுகுமுறை இல்லைன்னா ஆஹ், அதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா குறைவு. ஒரு 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 நிகழ்வு, ஒரு சிலை உடைப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த வாசகன் வந்து சிலை உடைப்புங்கிறத வந்து ஒருவேளை அவர் அதை கேட்டிருந்தாருன்னா இல்ல நேர்ல பார்த்திருந்தாருன்னா அது அவருக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும். அதோட வாழ்வு வந்து ரொம்ப குறைவு. அதே மாதிரி வந்து ஒரு நிறைய ஒரு தலைவர்கள் பத்தி பேசுறது, தலைவர்கள் அந்த மாதிரி புற நிகழ்வுகள் பத்தி பேசுறதுக்கான காலகட்டம் வந்து அதோட அதோட கவிதையோட வாழ்வு வந்து கொஞ்சம் குறைவு. ஆனா இந்த புத்தக கவிதைகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வாழ்வியல் சொல்வனத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாழ்வியல் கவிதைகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவிதையாக்க முயற்சி பண்ணும். அதே மாதிரி அகம் சார்ந்த கவிதைகள், காலச்சுவடுல வர கவிதையாக்கட்டும் இல்லை கணையில வர கவிதையாக்கட்டும், பொதுவா வந்து எந்த புற நிகழ்வு இல்லாம ஒரு இயற்கையை பத்தியோ மனசின் அகம் சார்ந்த விஷயங்கள் பத்தியோ நிறைய நம்ம கவிதையை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அகம் சார்ந்த நிகழ்வுகள் எழுதுறப்ப வர கவிதை அது ஒரு கேட்டகரின்னு சொல்லலாம். ஸோ புறம் சார்ந்த கவிதைகள் வந்து அகம் சார்ந்த வாழ்வியல் கவிதைகள். இதுல பெரும்பாலும் நான் வந்து என்னுடைய கவிதை தொகுப்புல அல்லது என்னுடைய கவிதை தொடர விஷயங்கள் வந்து இயல்பான வாழ்வியல் கவிதைகள் ஒன்று நிறைய எழுத முயற்சி பண்ணுவேன். நம்ம நிறைய பார்க்கிற விஷயங்களை வந்து எழுதுவோம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, போன வாரம் வந்து நான் தேஜஸ்ல மதுரைக்கு பயணம் பண்ணிட்டோம். அப்போ வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அம்மா வந்து அவங்களோட பையனோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அஹ் தம்பி, புளிக்குழம்பு வச்சியா, ரசம் கொதிச்சதா, சாம்பார் தாச்சா, அப்ப நல்லா சாப்பிட்டியாப்பா, நல்லா தூங்கினியாப்பா, இதுதான் அவங்க பேசினது. அதையே ஒரு சின்ன கவிதையா அந்த கேட்ட அந்த கணத்துல வந்து ஒரு கவிதையா முயற்சி பண்ணி சொல்வனத்துக்கு அனுப்பிச்சிருந்தேன். போன வாரம் இந்த வாரம் சொல்வனத்துல வந்திருந்தது. எனக்கு கவிதை என்பது அந்த கணத்தில் நிகழ்வது. நீங்க ரொம்பலாம் யோசிச்சு எழுதுறதை விட அந்த கணத்தில் நிகழ்வது கவிதை, அதுதான் நிகழ்ந்தது. அந்த மாதிரி வாழ்வியல் கவிதை ஒரு மாதிரி. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா காலச்சுவடிலே ஆகட்டும், கணையரில் ஆகட்டும், நீங்க கேட்ட தீரானதில் ஆகட்டும், பொதுவா இந்த அகம் சார்ந்த கவிதைகள் தான் அதிகம் வருகிறது. ஆனா அகம் சார்ந்த கவிதைகளுக்கு வந்து அதோட காலகட்டம் ரொம்ப அதிகம். நீங்க இப்ப படிச்சாலும் சரி, 2 வருடங்கள் படிச்சாலும் சரி, இல்ல 5 வருடங்கள் கழித்து படிச்சாலும் சரி, அதுக்கான இன்டேக்னு சொல்லுவாங்க. நீங்க அதை என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அதோட நிகழ்வு அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப புறம் சார்ந்த கவிதைகள்ல வந்து 15 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின கவிதை வந்து இப்ப படிச்சு பார்த்தா அது நமக்கு தொடர்பு இல்லாம இருக்கும். அதனால புத்தகங்களுக்கு அதிகம் எழுதுறப்ப இந்த மாதிரியான கவிதைகள். மிக்க மகிழ்ச்சிங்க சார். மேம், காந்தி முருகன் மேம் இணைப்புல இருக்கீங்களா மேம்? சார், அப்புறம் உங்களோட ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு கவிதை. இலக்கு தவறாமல் குறிவைத்து மிக சரியாக கற்கள் வீசப்பட்டன. புறாக்கள் பழுதான கால்களோடு பயம் சுமந்து படபடவென பறப்பதை கைத்தட்டல் சத்தத்துணையோடு குதித்து ரசித்த மொட்டை மாடி சிறுவர்களுக்கு ஒரே ஒரு முறை தானியங்கள் வைக்கும் அனுபவம் சொல்லிக் கொடுத்தேன். இப்பொழுதெல்லாம் புறாக்கள் பயத்தில் படபடக்கும் சத்தம் கேட்பதே இல்லை. இந்த கவிதையிலிருந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல நீங்க பொதுவா நீங்க இந்த நேர்மறை மாதிரி ஒரு அனுபவம். பொதுவா நேர்மறை உணர்வுகளை
விதைக்க முயற்சி பண்றோம். அதை வந்து நம்ம சிறுவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் மூல கருத்துன்னு சொல்லலாம். இது வந்து இதுவுமே வந்து நம்ம நடக்கிறப்போ ஒரு அடுக்கத்துல பார்த்ததுதான். குழந்தைங்க வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போய் மொட்டை மாடியில வேண்டாம்னு சொல்றோம். குழந்தைகள் வந்து எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம இதை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதை தொடர்வதற்கு வசதியா இருக்கும். இது நான் பண்ணல, ஆனா இதை பார்த்த ஒரு நிகழ்வு. அதுதான் வந்து கொஞ்சம் மாத்தி கவிதை எழுதினேன். என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த பெரியவர்கள் அந்த அடுக்ககத்துல போய் அந்த குழந்தைங்களை திட்டி இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக இதை இப்படி பண்ணிருக்கலாமேன்னு தோணாதான் ஒரு கவிதை. அப்படின்னு நான் ஒண்ணுமே சொன்ன மாதிரி பெரும்பாலும் வாழ்வியல் கவிதைகள் வந்து நம்ம அனுபவங்கள் சார்ந்து கவிதை தரப்ப அது இனிமே நம்மளால தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும். நம்ம நம்ம இயல்பா தொடர்புபடுத்திக் கொள்ள முடியறதுதான் கவிதை. அந்த விதத்துல இந்த மாதிரி அனுபவங்கள் சார்ந்து எழுதுற கவிதை வந்து நம்மள எளிமையா வாசகம் வச்சுட்டு அப்படி எழுதப்பட்ட கவிதை தான் இது. சொல்றது அந்த கவிதை. நன்றிங்க சார். மேம், சார் அடுத்து உங்களோட புத்தகத்துல இருந்தே நான் இன்னொரு கவிதை வாசிச்சு காமிச்சிடுறேன். வீட்டிற்கு நடுவே இருக்கிறது, மூச்சு விட படலாம் என மின்விசிறிக்கு கீழே இருக்கும்படி அமர்த்தியிருந்தேன். சாளரம் மூடியிருப்பதால் வெளிச்சம் வேண்டுமென குழல் விளக்கு தலையில் படும்படி பார்த்து கொள்வேன். இத்தனை பாசம் கொட்டியும் சிறிய நீர்த்தேக்கத்தில் புரளும் பட்டுப்போன பச்சை தாவரம் வெறுமை பூசிக் கொண்டிருக்கிறது. பணம் கொட்டி தனி வகுப்பு வைத்தும் கண்டிப்பு காட்டியும் தேர்வில் தவறிய மகனைப் போல. இது இது ஒரு ரெண்டு தொடர்பு படுத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. ஒரு உதாரணமா சொல்லி இதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க சார். அது ஒரு படிமம். இன்னும் சொல்ல போனா பாக்குறவங்க வந்து அந்த படிமத்தோட தொடர்பு எடுத்துக்கணும். நம்ம நேரடியா சொல்லணும் அப்படின்னா நல்லா படிக்க வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதை வந்து மகனானதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆசை அதிகமாகும். மகன் வந்து நிச்சயம் நல்லா படிக்கணும் அப்படின்னு. அதே நேரத்துல ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க வந்து ரொம்ப கண்டிப்பு காட்டி அணுகுனா அது எப்படி இருக்கும் என்பதை வந்து ஒரு படிவமா சொல்லியிருக்கேன். ஒரு தாவரத்துக்கு தண்ணி வேணும், வெளிச்சம் வேணும். இரண்டுமே இல்லாமல் ஒரு தாவரத்தை நீங்க குழல் விளக்கை காட்டி மின்விசிறியை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒரு கண்டிப்பு காட்டி அவருக்கு பிடிக்குதா பிடிக்காம தெரியாம ஒரு தண்ணீர் வகுப்பு வைத்து நீங்கள் வந்து ஒரு பையனை படிக்க சொல்றது. அவருடைய விருப்பத்தை கேட்கணும். தாவரத்தை கொண்டு போய் வெளியே வைக்கணும். மகனோட விருப்பத்தை கேட்கணும். இரண்டையும் தொடர்புபடுத்தி இந்த தாவரத்துடைய படிவமா வச்சுதான் இதுவுமே இதுவும் முன்னர் சொன்ன மாதிரி வாழ்வியல் கிடையாது. பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் நம்ம போடுற எஃபர்ட்ஸ், நம்மளோட முயற்சிகள்லாம் வந்து பசங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய நம்மளோட எஃபர்ட்ஸ் வீண் ஆகுதுன்னு. உண்மை அது இல்லை. நம்ம பசங்களை கேட்டா தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும். அப்ப அவங்க எஃபர்ட் போடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். அதுதான் அதோட கவிதையோட. மிக்க மகிழ்ச்சி சார். மேம் ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சிருக்காங்க சார். முதல் தொகுப்பிற்கும் இரண்டாம் தொகுப்பிற்கும் நிறைய கருத்தியல் மாற்றங்கள் இருப்பதா அவங்க உணர்றாங்க. அதாவது தொலைத்து விட்ட காணாமலாக்கப்பட்ட பல விடயங்கள் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இரண்டாம் தொகுப்பை பற்றி சொல்லுங்க சார். உண்மையை சொல்லணும்னா முதல் தொகுப்புங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட காலகட்டத்துக்கு அப்புறம் முடிவின் நினைச்சங்க அப்படிங்கிற தொகுப்பு வந்தது. அதுல நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு காலகட்டங்கள் எழுதப்பட்ட கவிதை. அதுல தாமுயசல் வந்து 1996 ஒரு 108 கவிஞர்களோட அமர்வு நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுல வந்து ஒரு கவியரன் கவிதை வாசிச்சோம். அந்த கவியரன் கவிதை கூட அந்த முடிவு நினைச்சங்கிகள் வீட்டுக்குள் வெள்ளிச்சிறை அப்படிங்கிற தலைப்பட வாசிச்சோம். அது வந்து ஒண்ணு இல்லை, ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்லிட்டே வரும், எனக்கு ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் முடிவாயிடுச்சு. என்ன உனக்கு வந்து தலையில முடியல, சொட்டையா இருக்கு, உனக்கு வந்து வெள்ளி கம்பிகள் இருக்கு, இருந்தாலும் அவர் சொல்ற மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்துட்டு இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு சொத்துல நினைச்சுக்க 2 குழந்தைகள் இருக்கு, நீ வந்து மறுக்கலாம் நினைக்க மாட்டேன், ஏன்னா மறுக்கலாம் நினைச்சா கூட வந்து உங்க அப்பாவுக்கு தெரியும் வரதட்சணை வாங்காத, அந்த காலகட்டத்துல வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளையின் மதிப்பு அப்படி சொல்லிட்டே வரும். சொல்லிட்டு வந்து கடைசியில வந்து அந்த கவிதை முடியும். அது வந்து ஒரு
கவியரங்க கவிதை தான் நான் நினைக்கிறேன். நான் அந்த கவிதை வந்து முடிவு நினைச்சங்கன்ற முதல் தொகுப்புல போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம எழுதுற நிறைய எப்பொழுதே முதல் தொகுப்பு போடுறப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கும். இந்த கவி ஒரு கவிஞனுக்கு வந்து அவனுடைய குழந்தைகள் எல்லாமே நல்ல குழந்தைகள் இருக்கும். இப்ப எந்த கவிதை விடுறது எந்த கவிதையை எடுக்கிறது அப்படின்னு தோணும். அப்படி நிறைய ஃபில்டர் பண்ணி ஒரு தொகுப்பா கொண்டு வந்தேன் முடிவு நினைச்சங்க. அதனால பாத்தீங்கன்னா அதுல காலகட்டம் நிறைய வேற இருக்கும், பேசப்பட்ட விஷயங்கள் வேற நிறைய இருக்கும். ஏன்னா அது முதல் தொகுப்பு. ஆனா இரண்டாவது தொகுப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த 2-3 வருடங்கள் 2021 2024 பெரும்பாலும் பத்திரிகைகள் பிரசுரமான கவிதைகள் தான் தொகுத்திருப்பேன். அதுல பெரும்பாலும் ஆமா. அதனால அதுல வந்து நான் சொன்ன மாதிரி பேசப்படுகிற விஷயங்கள் வந்து இப்ப நிகழ்கால தொடர்புடையதா இருக்கும், இல்லைன்னா அகம் சார்ந்த கவிதை. ஏன்னா அதுதான் பெரிய வித்தியாசம் முதல் கவிதைக்கு இரண்டாவது. முதல் கவிதைங்கிறது ஒரு 20 வருட காலகட்டத்தில் எழுதப்பட்ட பல கவிதைகளை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி நம்ம கவிதையா கொடுக்கும். இரண்டாவது தொகுப்பு அப்படிங்கிறது இப்ப சமீபத்தில் எழுதின கவிதைகள் பெரும்பாலும் நீங்க சொன்ன எல்லா பத்திரிகையிலும் அந்த கவிதைகளை தான் வந்து தொகுப்பாங்க. அதனால அதை பொறுத்த வரைக்கும் அந்த அணுகுமுறை நிறைய வித்தியாசங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா எழுத்துல நிறைய முதிர்ச்சி தெரியலாம். ஏன்னா அந்த அப்ப எழுதுனதுக்கு இப்ப எழுதுனதுக்கும் எழுத்துல நிறைய முதிர்ச்சி தெரியலாம். அவங்க காந்திபவன் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். சார், அதே மாதிரி படைப்பாளர்களின் சிக்கலை பற்றிய கவிதைகள் இரண்டாம் தொகுப்புல இருக்கிறதா அவங்க உணர்றாங்க. படைப்பாளர்களின் சிக்கல் பற்றியே நிறைய கவிதைகள் இடம் பெற்றதா சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? படைப்பாளர்களின் சிக்கல் நீங்க ஏதாவது உதாரணம் சொன்னா எனக்கு சரியா இருக்கா? அவங்கதான் எடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என்ன மாதிரியா அவங்க அதை பாக்குறாங்க அப்படின்னு. இல்ல, நீங்க படைப்பாளர்கள் சந்திக்கிற சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். நீங்க நிறைய எழுதியிருப்பீங்க, அதுல வந்து உங்களுக்கு நேர்முரணான கருத்துகள் நிறைய வந்திருக்கும். அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க அப்படின்றத பத்தி கூட பகிர்ந்துக்கலாம் சார். பெரும்பாலும் வந்து முகநூல்ல ஒரு கவிதை போட்டீங்கன்னா நம்மை சார்ந்து சிலர் இருப்பாங்க, நமக்கு நண்பர்களாகவும் இருப்பாங்க, இல்லை நமக்கு நடுநிலையாளர்களும் இருப்பாங்க. இப்போ நிகழ்தகவு மனது அப்படின்னு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஒருத்தர் வந்து வெளியூர் போயிட்டு உள்ள வராரு, வீட்டுக்கு அந்த ஊருக்கு வரப்ப வந்து அவரை யாராவது தேடிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எங்க காணாம போயிட்டீங்க அந்த சின்ன விஷயம் நிகழ்தகவமானது. அந்த நிகழ்தகவமானது அப்படிங்கிறது பெருசா பேசணும். இது ஆனந்தவர்கள் அந்த கவிதை தான் 3 வாரங்களுக்கு முன்னாடி. அந்த கவிதையை பத்தி பெருசா நிறைய எனக்கு கேள்வி வந்துச்சு. நிகழ்தகவமானது என்ன சொல்றீங்க, இது வந்து இடத்துல கரெக்டா கவிதையில உட்காரு. நான் ஒரே ஒரு பேர் தான் சொல்றேன். ஒரு படைப்பாளனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய படைப்பு வந்து அவன் என்ன நினைக்கிறானோ அதை சார்ந்த எழுதணும். அது வந்து ஒவ்வொருத்தரோட பார்வை மாறுபடும். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி பார்வை இருக்குன்னு சொல்ல முடியாது, பார்வைகள் நிறைய மாறும். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு நம்ம கவிதைகளை தொகுத்து ஒரு அதே எழுதியிருப்பேன். அந்த கவிதை அந்த தொகுப்புல இருக்கான்னு தெரியல. நிறைய கவிதைகளை தொகுத்து அதை வந்து ஒரு புத்தகமா கொண்டு வர்றதுங்கிறது வந்து அது ஒரு வழி. அந்த வழி முடிஞ்சு நம்ம வரப்ப அதற்கான விமர்சனங்கள் எப்படி வருது, அதை வந்து ஒரு படைப்பாளன் எப்படி எதிர்கொள்ளணும். பொதுவா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து படைப்புங்கிறது என்னுடைய சுதந்திரம். நான் என்னுடைய பார்வையில் பார்த்த விஷயங்களை வந்து படைப்பாக்கி கொடுக்குறேன். ஆனா அதே வந்து நிச்சயமா வாசகனும் அதே கோணத்தை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் நவீன கவிதைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், அந்த விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதான் நவீன கவிதைகளோட ஒரு முக்கியத்துவம் சொல்லணும். அப்படி பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்லுவேன், என் படைப்பு சார்ந்து நான் எழுதுகிற ஒரு ஒரு பல விஷயங்களை சார்ந்து நவீன கதை வரும். பல மாதிரி எடுத்துக்கலாம். நவீன கதைகளை பொறுத்த வரைக்கும் வாசகன் அதை பல மாதிரி உள்வாங்கலாம். ஆனால் எழுதுகிறவன் வந்து எப்படி எழுதுறான்றது வேறுபாடு இருக்கு. ஸோ அதனால அது படிக்கிறவங்களோட பார்வையை பொறுத்து மாறுபடும். இதே நான் சொல்லியிருக்கேன், முகநூல்லேயே வந்து இது இது இப்படி இல்லை அது அப்படி இல்லைன்னு கேள்விகள் வரப்ப அது படைப்பாளனை சார்ந்து சொல்லியிருக்கேன். ஆனா காந்திபுரம் சபை வந்து எதை எதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல. அது உதாரணம் சொல்றேன். இல்லைங்க சார், இப்ப பரிசு பெற்றால்தான் சிலரோட படைப்புகள் வந்து சிறந்த படைப்பு அப்படின்ற மாதிரி வெளித்தோற்றத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, நம்ம நிறைய இந்த இதுக்குள்ள போகணும். விருதுகள்ங்கிறது பரிசுகள்ங்கிறது சில நேரங்கள்ல இயக்கங்களா இருக்க தனி மனிதரை சார்ந்து கூட இருக்கு. அது ஒரு ஒரு படைப்பாளிக்கு வந்து முதல்ல அந்த படைப்பு அவருக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கணும். அப்படி ஆத்ம திருப்தியை கொடுத்தா தான் அவர் வந்து அதை எழுதுவார். அப்படிதான் நான் பாக்குறேன். மற்றபடி இது வந்து மற்றவங்களை மகிழ்விக்கிறதுக்கோ இல்லை ஒரு குழுல மகிழ்விக்கிறதுக்கோ பொதுவா எழுதப்படவில்லை. இன்னும் சொல்ல போனா இப்போ இந்த 27ஆம் தேதி கவிக்கோ அப்துல் ரஹ்மான்
சார்பாக ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. அதுல வந்து தமிழன் ஐயா வந்து என்னுடைய கவிதையை சிறந்த கவிதையை தேர்ந்தெடுத்தார். கேள்விகள் அப்படிங்கிற கவிதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து நமக்கு நிஜமாவே திறமை இருந்தா அந்த பரிசுகள் விருதுகள் தேடி வரும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நமக்கு திருப்தியா இருக்கா. பெரும்பாலும் கவிதை எழுதிட்டு அதே நினைவு நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை பார்த்தேன். என்னுடைய வேலை எப்படி இருக்கும்னா சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக்கப்படும். அதை பத்தி யோசிக்க கூட முடியாது. என்னுடைய வேலையை தான் நான் வந்து பொதுவாக கவிதை எழுதிட்டு அது ஒரு திருப்தியா நினைச்சிட்டு விட்டு மறந்துடுவோம். கதையிலும் அப்படிதான். எழுதிட்டு அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்லை, மறந்துடுறோம். அதையே நம்ம நினைவு வச்சுக்கிறது இல்லை. அதனால அந்த வகையில பார்த்தா இந்த விருது பரிசு அப்படிங்கிறத விட நம்மளுடைய இன்னர் சாட்டிஸ்பாக்சன், நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது அப்படிங்கிறத நான் அதுக்காக தான் தொகுப்பு வெளியிடுறோம். கவிதை தொகுப்பு தெரியும் நமக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வெளியே எப்படி இருக்கும். இருந்தாலும் நம்ம தொகுப்பு வெளியிடுறோம்னு நம்மளோட திருப்தி தான். நமக்கு ஒரு நம்ம நினைச்சதை நம்மளால சமூகம் சொல்ல முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் அதே மாதிரி ஏஐ பத்தின உங்களோட ஒரு கவிதை. மடிக்கணினியில் நர்த்தனமாடும் விரல்களில் நிரம்பி வழிகிறது செயற்கை நுண்ணறிவு குறியீடுகள். நடுத்தர உதிரத்தை குடிக்க கடைவிரிக்கிறது பெருநிறுவன விளையாட்டு மென்பொருள் சந்தை. நகரம் உருவாகிவிட்டது, கூதிர் காலமும் வசந்த காலமும் காலாவதியானதில் கோடை காலமே 12 மாதங்களுக்கும். அழல் பரப்பும் தார் சாலைகளில் பொசுங்கி போகிறது எப்போதோ உதிர்ந்து போன சருகு. மரித்து போன மரங்களில் கட்டைகளை சலனமற்று நம்மைப் போலவே கடக்கிறான் விளையாட்டின் நாயகன். விண்ணை தொடும் கட்டிடங்கள் உருவாக்குகிறேன். பரஸ்பரம் புன்னகைத்துக் கொள்ளாத மனித முகங்கள். எல்லா பறவைகளும் எங்கோ போய்விட்டன. குறியீடுகள் நிறுத்தி வெளியே வருகையில் பிடிபடுகிறது. எல்லா நகரங்களும் ஒரே முகங்களைத்தான் பொருத்தி கொண்டிருக்கின்றன. இப்படியா முடியுது இந்த கவிதை சார்? ஏஐ எந்த வகையில கவிஞனுக்கு உதவுவதா நீங்க நினைக்கிறீங்க சார்? இது வந்து ஏஐ முழுமையா ஏஐ பத்தி கேமிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. விளையாட்டு மென்பொருள் இது ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியால. நம்ம என்ன பண்றோம்னா இந்த விளையாட்டு மென்பொருள் சந்தையை வந்து இங்க அந்த முழு கவிதையை படிச்சா தெரியும். அந்த நம்ம வந்து இங்க புகுத்துறோம் அல்லது கோர்ஸ் பண்றோம். இது இந்த விளையாட்டு மென்பொருள் வந்து சந்தை இங்க விரிக்கணும் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை அப்படிங்கிறது அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதுல வந்து இனி ஒரு ஏக்கமும் தெரியும். பெருநகர வாழ்க்கை, பெருநகர அதை தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த இந்த ஏஐ இந்த குறியீடுகள் இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம பெருநகர ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஏஐயோட குறியீடுகள், அதோட அதோட தீமைகள், அது வந்து எப்படி ஒரு சமுதாயத்தை எதிர்காலத்தை உருவாக்க போகுது. நம்ம விளையாட்டுங்கிறது மறந்து கேமிங் சாஃப்ட்வேர்ல வந்து பசங்க உட்காந்துருவாங்க, முழுமையா வந்து அதுலயே அவங்களை ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து விளையாட்டு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பெருநகரத்தை பத்தி நம்ம இப்போ கிராமத்துக்கு போனோம்னா ஒரு பறவைகளை பார்க்கலாம், மரங்களை பார்க்கலாம், சருகுகளை பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற பெருநகரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சென்னை மாதிரியான நகரங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அடுக்கங்கள் தான் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா கோவையிலே ஆகட்டும் இல்ல திருச்சி எல்லா இடத்துலயும் இந்த இந்த ஒரு நாகரிகம் ஏதோ வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டையும் தொடர்புபடுத்தி எழுதப்பட்ட கவிதை தான். கேமிங் சாஃப்ட்வேர் குறியீடு அந்த மடிக்கணினி அப்படிங்கிறது ஒரு ஏன்னா எளிமையா இருக்கும், புரியும். ஏன்னா அதுதான் வந்து பெரும்பாலான மடிக்கணினி மக்கள் தான் வந்து இன்னைக்கு பெருநகரத்தில் உட்காந்து. ஸோ அது ரெண்டையும் இணைக்க முயற்சி செய்து எழுதுறது. ஆனா அந்த கவிதையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கும் மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு அந்த கவிதை நிறைய பேர் சென்று அடையல அந்த கவிதை. மிக்க மகிழ்ச்சி சார். சார் தொடக்க கால சிறுகதைகளோட கவிதைகளை வாசிக்கும் போது ஒரு சாதாரண உணர்வை தான் ஏற்படுத்தி இருந்ததா அவங்க நினைக்கிறாங்க. நீண்ட வாக்கியமா இல்ல, நல்ல கவித்துவமா இருந்தது. அதன் பிறகு வந்து அந்த சிறுகதைகள்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருந்ததா அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாற்றங்களை நீங்க எப்படி சீரமைத்தீர்கள்? சிறுகதைகள் அவங்க எந்த கவிதை எந்த சிறுகதை சொல்றாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் சிறுகதைகள்ல ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் சிறுகதை எழுத ஆரம்பித்தது வந்து 2-3 வருடங்களுக்கு முன்னாடி. எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நான் கவிதைகள் நிறைய எழுதிட்டோம், சிறுகதை எழுத முடியுமான்ற தயக்கம் இருந்தது. ஏன்னா சிறுகதை கொஞ்சம் நிறைய நேரம் யோசிக்கணும். ஆனா முதல் சிறுகதை நான் குமுதத்துக்கு அனுப்பிச்சேன், குமுதத்துல பிரசுரமாச்சு. முதல் சிறுகதை விகடனுக்கு அனுப்பிச்சேன், விகடனை பிரசுரமாச்சு. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, சரி நம்ம சிறுகதை எழுத முடியும், திரும்பவும் நம்ம ரொம்ப இடங்கள் விட்ட இடைவெளி விட்டாலும் திரும்ப எழுத முடியும்னு எழுத ஆரம்பிச்சேன்.
ஆனா ஒண்ணு சிறுகதைக்கு வந்து தனியா எதுவும் பயிற்சி எடுத்துக்க என்ன கேட்டீங்கன்னா, கவிதை அப்படிங்கறத நான் வாசிச்சிருக்கேன். சிறுகதைகளும் நாவல்களும் வாசிச்சது ரொம்ப அதிகம். ஆஹ் ஒரு காலகட்டத்துல ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபானு வாசிச்சது மேல நகர்ந்து பாலகுமாரன், சுஜாதா, நிறைய இந்துமதி, சிவசங்கர், சிறுகதைகள் பொறுத்த நாவல்களை பொறுத்த வரைக்கும் விமலாரமணி, எல்லாருடைய கதைகளையுமே வாசிப்பேன். ஏன்னா சிறு வயதில் நூலகம் செல்ற பழக்கம். நூலகம் போவேன், கார்டு வச்சிருப்பாங்க. ஆனா வந்து பெரும்பாலும் எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா நல்லா வாசிப்பாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து தொலைபேசி, தொலைக்காட்சி பக்கத்துல நிறைய வாசிப்பாங்க. அதனால அவங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்து 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 ஒரு காலகட்டத்துல இருந்து நிறைய நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இதுதான் வாசிக்கணும்னு இல்லை, எல்லாமே வாசிப்பேன். புதினம், இல்லைன்னா கட்டுரைகள், புதினம் சார்ந்த விஷயங்கள்லாம் பொதுவா எல்லாமே நிறைய நாவல்கள் வாசிச்சதாலையும் சிறுகதைகள் வாசிச்சதாலையும். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நடை கொஞ்சம் மாறி இருக்கலாம். அது கூட என்னால கரெக்டா சொல்ல முடியல. என்ன கேட்டீங்கன்னா, எல்லா சிறுகதைகளுமே வந்து ஒரு குறிப்பிட்ட 2000 இப்போ 2-3 வருடங்கள் முன்னாடி எழுதப்பட்ட சிறுகதைகள் தான். அதனால அவங்க எந்த கதையை கரெக்டா சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சில அந்தந்த நடையை வந்து அந்த கதை தான் தேர்ந்தெடுத்துக்கிற நம்புறேன். உதாரணத்துக்கு சுருதி பேதம் கதை எழுதியிருப்பேன். அது வந்து அது வந்து எனக்கு பரிசு கிடைச்சது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணோட ஒரு சுதந்திரமா இருக்கிற பெண்ணை பத்தி வரும். அது வந்து எப்படின்னா, முதல்ல எல்லாம் ஒரு பக்கத்தோட நியாயத்தை சொல்ற மாதிரி இருக்கும். அந்த பெண் வந்து சரியில்லைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா, அந்த பெண் செய்யறதான் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரெண்டு பேரோட ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை பத்தி பேசியிருப்பேன். அந்த மாதிரி எழுதுறப்ப அதோட நடை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா கவிஞன் அப்படிங்கிறனால அந்த கவியத்துல வந்து உள்ள உட்காந்து. ஆனா குமுதத்துக்கு அனுப்பிச்ச கவிதை பாத்தீங்கன்னா, அது ஒரு பதம்னு ஒரு கதை எழுதுனேன். அது வந்து சுஜாதா அவர்கள் மாதிரியான கதை. எதிர்பார்க்காத முடிவா இருக்கும். ஆனால் நடை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சிறுகதையுமே வந்து அந்த கதை தான் தீர்மானிக்கிறது இல்லையே. தண்டனை ஒரு கதை எழுதியிருக்காங்க, சாதாரண சமூக கதை. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நடை வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும், இயல்பு வாழ்க்கையில இருக்கு. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுகதை தான் ஒரு நடையை தீர்மானிக்கும். அதனால இது வந்து நான் மெருகூட்டிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். சார், இது என்னோட ஒரு கேள்வியா நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கிற காலகட்டத்தில் கவிதை கட்டுரை போட்டிகளுக்கு வந்து நம்ம அடிக்கடி நடக்கும். திறமையான எழுத்தாளர்களை உருவாக்க முடியும்னு நம்பினோம். ஆனால் இப்போ இருக்கிற பள்ளிகளில் வந்து அது போன்ற நிகழ்வுகள் வந்து நடக்கிறதே கிடையாது. இந்த குறைவுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பெரும்பாலும் தமிழ் சார்ந்து படிக்கிறவங்க, நான் பெருநகரத்தை சொல்றேன். ஏன்னா என்னுடைய நான் இருக்கிறது சென்னை தான், 5 வருஷம் சென்னையில தான் இருக்கேன். பெருநகரத்தை வச்சு சொல்றேன். தமிழ் சார்ந்து படிக்கிறவங்க ரொம்ப குறைந்து விட்டாங்கன்னு சொல்றேன். நிறைய நம்மளோட கவனம் போற நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும், அதுக்கு வந்து வேறொரு மொழி தேர்ந்தெடுத்தா எளிமையா வாங்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற இந்த விஷுவல் மீடியா கலாச்சாரம், சோசியல் மீடியா கலாச்சாரம் எழுதுறதையும் படிக்கிறதையும் குறைச்சிருக்கு. ஆனா குறைச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொன்ன மாதிரி வசந்தவாசல் கவிமன்றம் கோயில சொன்னேன் இல்லைங்களா? இப்ப கூட 30வது ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 2-3 பள்ளிகளை கூப்பிட்டு கல்லூரி அளவுலையும் பள்ளி அளவுலையும் கவிதை வாசிக்க வச்சு கவிதை அதுல ஒரு 200 என்ட்ரிஸ் வந்துச்சு. நாங்க கூட எதிர்பார்க்கல. நாங்க ஒரு வாரம் தான் அனுபவிச்சிருந்தோம். ஆனா 200-250 கவிதை வந்துச்சு. அதுல நாங்க சில நல்ல கவிதைகள் தேர்ந்தெடுத்தோம். அப்படி பாத்தீங்கன்னா ஒரே அடியே இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி வாருங்கள் படைப்போம் மாதிரியான கவிமன்ற அமைப்புகள் வந்து இன்று இளைஞர்களை கவர்ந்திருக்கலாம். எப்படின்னா, நம்ம வந்து நிறைய போட்டிகள் அறிவிக்கலாம். போட்டிகள் வச்சா நிச்சயமா வருது. தமிழ்நாட்டில இருந்து மொத்த தமிழ் நாங்க கோவில் தான் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இறுதி போட்டி வந்து அங்கே ஒரு 15 பேரை தெரிவு செய்து படிக்க வச்சு நிறைய நிறைய புதிய எண்ணங்கள் வருது. அதனால வந்து ஒரே அடியா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா குறைந்து இருக்கிறது. அதை வந்து இந்த மாதிரி அமைப்புகள் தான் வந்து தூர்வாரணும். ஏன்னா முன்னாடி வந்து பள்ளிகள் கல்லூரிகள், அரசு பள்ளிகள் கல்லூரிகள் செய்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்தல்கள் அமைப்புகள் தூர்வாரம் நிச்சயமா எதிர்காலம். அதான் என்னுடைய நம்பிக்கை. இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து அவங்களோட ஆர்வத்தை எந்த பக்கம் கொண்டு போறோம் அப்படிங்கிறது. மிக்க மகிழ்ச்சி சார். சார், இறுதியா ஒரு கொஸ்டின். தலைப்பு, கரு, புனைவு, நுண் சித்தரிப்புகள், முடிவில் திருப்பம், இப்படித்தான் சிறுகதைகள் எழுதப்படணும் அப்படின்னு உங்களோட படைப்புல எதுவும் வரையறை வச்சிருக்கீங்களா நீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சிறுகதை அப்படிங்கிறது ஒரு பயணம். இப்போ கருணைன்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். அது ஒண்ணுமே இருக்காது. வந்து ஒருத்தர், அவர் ரொம்ப பல நண்பரோட அப்பா இறந்துருவாரு. ஸோ அவரை பார்க்க போவார். அப்போ அவர் போறப்ப அவருக்கு வந்து
அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நினைவுகள், கனையல் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நினைவுகள். அப்புறம் அது வந்து இப்ப எப்படி இருக்கு. அப்புறம் அந்த வீட்டுக்கு போவேன். இந்த வீட்டுக்கு போனா வந்து இன்றைக்கு இருக்கிற ஒரு இறந்து போன வீடு எப்படி இருக்கு அதை கொஞ்சம் காட்டியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து உணர்வுபூர்வம் முடிச்சிருப்பேன். இதுல வந்து நீங்க சொன்ன எதுவுமே இருக்காது. ஒரு சாதாரண, என்னை பொறுத்தவரை சிறுகதை என்பது ஒரு பயணம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆழ்மன பயணம். அது வந்து வாசிக்கிறவங்களுக்கும் வந்து அது ஒரு பயணமா இருந்தது. மற்றபடி நிறைய திருப்பங்களோ இல்லை நீங்க சொன்ன மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா கவிதைகளும் இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வாசகனை நல்லா பயணிக்க வைக்கிற கதை நல்ல சிறுகதை, அப்படிதான் நான் பார்ப்பேன். அதனால மறுபடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிறுகதை என்பது அதனுடைய கதைக்களத்தை, அதுதான் அது கதைக்களத்தை பொறுத்து நடை இல்ல நம்ம சொல்லப்படுகிற விதம் எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுது. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பேட்டர்ல தான் சிறுகதை எழுதணும்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒவ்வொரு சிறுகதையும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அப்பதான் சிறுகதைக்கு மாதிரி ஒரே பேட்டர்ன் எழுதுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியா இருக்கு. அதனால நான் அதை நம்பல. மிக்க மகிழ்ச்சி சார். சார், பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில கேள்வியை கேட்ச் பண்ணி உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிறப்பான பதில்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார். கேள்வி கேட்பவங்க யாராவது இருந்தீங்கன்னா கேட்கலாம். தோழர் முபாரக் தோழர். காந்தி முருகன் மேம், நீங்க ஒரு டைம் செக் பண்ணுங்க மேம், உங்களுக்கு இணைப்பு கிடைக்குதான்னு. தோழர் முபாரக் தோழர். ஒரே நிமிஷம் தோழர், நீங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் தோழர். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ. கேக்குது தோழர். வணக்கம், ஆனந்தகுமார் சார். நான் வந்து தொடர்ச்சியா அவங்களோட கவிதைகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து உங்க கவிதையோட ரசிகர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் வந்துட்டு உங்களோட கவிதைக்கு ரசிகர் இருக்கிற மாதிரி நீங்க யாருடைய கவிதைக்கு ரசிகரா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்ல முடியாதுங்க தோழர். எனக்கு நிறைய கவிஞர்களை பிடிக்கும். கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை தொகுப்புகளை நிறைய வாசிச்சிருக்கேன். ஆனா சிலர் சொல்லுவாங்க வெறும் இனிப்பு மட்டுமே சாப்பிட முடியாது அப்படின்னு. அப்புறம் இனிமே சொன்ன மாதிரி இந்த மணிமேகலை, அப்புறம் வெண்ணிலா, சுகீரத்தரவணி, அதுக்கு கலாப்பிரியாவோட தொகுப்பு வாசிச்சிருக்கேன் முழுமையா. நம்ம காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா முபாரக் அவர்களுடைய கவிதைகள் பிடிக்கும். சிவனேசன், ரகுநாத், நம்மளுடைய தோழர்களோட கவிதைகள். இவங்க கவிதைன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நிறைய கவிஞர்கள் பிடிக்கும். எனக்கு மிகவும் பிடிச்ச வண்ணாசனுடைய கல்யாண சிவகாமி. நீங்க வந்து சார் வணக்கம். இன்னொரு கொஸ்டின். அதாவது நீங்க வந்து கவிதைகள் எழுதுறது, கதை எழுதுறதுலாம் வந்து ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு எழுதுறீங்களா இல்ல உங்க பொழுதுபோக்குக்காக எழுதுறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் முன்னே சொன்ன மாதிரி நிறைய ஆத்ம திருப்தி, மனம் சார்ந்த விஷயம் தான். ஏன்னா பல காலகட்டங்கள்ல பல வருடங்களா எழுதுறவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு கருத்து மட்டும் எழுதி மட்டும் அதை மாற்ற முடியும்னு நான் நம்பல. அதுக்குன்னு ஒரு அமைப்புகள் இருக்கணும். அதுக்கு நிறைய நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். வெறும் எழுத்து மட்டுமே வந்து ஒரு விஷயத்த முழுமையா மாத்திர முடியும். தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்கள் எத்தனை பேர் எழுதிட்டாங்க, எல்லாமே தன்னம்பிக்கையா இருக்கு. அப்படி இல்லை, அது படிக்கிற அந்த நேரத்துல வந்து நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து நார்மல் வாழ்க்கை வந்துடும் அந்த மாதிரி. ஆனால் வந்து இலக்கியம் என்பது வந்து படிப்புகளை வந்து சந்தோஷப்படுது. அந்த விதத்துல வந்து
நம்மளால வந்து இலக்கியம் இந்த கவிதையும் கதையும் வந்து ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னா என்னுடைய பொழுதுபோக்கு ஆனா ஆத்ம திருப்தி இருக்கு. அது வந்து இப்ப நம்மளோட இயந்திரத்தனமான வேலையில இருந்து நம்மளை ஆறுதல் படுத்தி கொடுத்தது. அதே நேரத்துல அதை படிக்கிறவங்களுக்கும் ஆறுதல் படுத்தும். நிறைய தெரியும். உங்களுடைய கவிதைகளை நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கவிதாச்சாரியர்கள் வந்து உங்களுடைய கவிதையை பத்தி ஒரு கவிதங்கத்தை சொல்றாங்க அப்படின்னா அது உங்களுடைய கவிதையை பாதித்து தான் சொல்றாங்க. எல்லாருடைய கவிதையும் சொல்லலாம். வந்து உங்களுடைய கவிதைகள் ஏதோ ஒரு விதத்துல வந்து வேற இடத்துல போய் சேருது அப்படிங்கிறது. அப்படி வந்து மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஒரு கருவியா இலக்கியம் இருக்கு. மற்றபடி நம்ம இடத்துலனால வந்து எதுவும் மாறிட போறது அப்படின்னு. அதனாலதான் என்னுடைய முகநூலே போட்டிருப்போம், ஆத்ம திருப்திக்குள்ள முயற்சியும் அத்வைதம் கவிதை. அது ஒரு கவிதையோட ஃபார்ம். வேற யாரும் கேட்கணும்னா கேளுங்க, இல்லைன்னா நான் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒரு சிறந்த கவிஞர்கிட்ட பேசுறோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னும் கேள்விகள் நிறைய இருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு கவிதை எழுதுறது மட்டும் இல்ல, கவிதை வந்துட்டு எல்லா கவிதையுமே சக்சஸ் ஆகாது. ஒரு சில கவிதைகளுக்கு வந்து விமர்சனங்களும் கிடைக்கும், விருதுகளும் கிடைக்கும். ஆனா எது வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு பழகினதுல ஆனந்தகுமார் சார் தான். எவ்வளவு பெரிய வெற்றி வந்தாலும் கூட ஆனந்த விகடன்ல அவ்வளவு பெரிய அவ்வளவு புகழ் கிடைச்சா கூட சாதாரண ஏதோ எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கவிதை வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் ரொம்ப கொண்டாடி இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெருந்தன்மை வந்து யார்ட்டையுமே இல்லை இப்ப இந்த காலகட்டத்துல இல்ல. இந்த பெருந்தன்மைக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் இந்த நேரத்துல. அதே மாதிரி என்னோட என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, எனக்கு நிறைய கவிதைகள் என்னோட கவிதைகள் பிடிக்கும். உங்களோட கவிதைகள்ல உங்களுக்கு எனக்கு பிடிச்ச கவிதையா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கவிதையா கூட இருக்கலாம். நீங்க வேற கேள்வி கேளுங்க. பங்கேற்பாளர்கள் இன்றைய வாரங்கள் படைப்பினர் அது விடாமல் புதைபட்டுக் கொண்டேதான் இருந்தது. ஒவ்வொரு முறையும் சுற்றி இருக்கிற ரசிகர்களின் கைத்தட்டலில் அதிர்ந்தது அரங்கம். போட்டி முடிந்தவுடன் இரு அணிகளுக்கும் பரிசுகள். உதைப்பட்ட கால்பந்து கவனிப்பாரற்று மூலையில் அனாதையாய் எனக்கு கட்டை விரலில் மைதீட்டிய சாமானியன் நினைவுக்கு வந்து துணைத்தான். இது எனக்கு பிடிச்ச கவிதை. இது வந்து கலரசிகர்கள் தினமணியில் குறிப்பிட்ட வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி சார். சார், காந்தி முருகன் மேம் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இணைய பிரச்சனைகள். ஆமாங்க சார். சார், நீங்க எங்களோட ஏதாவது பகிர்ந்துக்கிறது, நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுங்க சார். எங்களோட ஏதாவது பகிர்ந்துக்கிறதுனா பகிர்ந்துக்கலாங்க சார். ரொம்ப நன்றி. என்னை அழைத்து இங்க வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா கேள்விகள் கேட்டது இந்த வாரங்கள் படைப்போம் குழுவிற்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து நண்பர் கூடல் தரைக்கு தான் வந்து எனக்கு வந்து இந்த அமைப்பை, அதனால இந்த நாட்டை வந்து கூடல் தரைக்கு நண்பர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல அமைப்பு. அதனால தொடர்ந்து வார வாரம் இணையதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும். மிக்க நன்றி சார். நீங்க தொடர்ந்து எங்களோட பயணிக்கணும்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறோங்க சார். நிச்சயமாக. பிரீத்தி, உங்களோட நன்றி உரையை கொடுக்கலாமா? ஓகே மேம். மிக மதிப்பிற்குரிய விருந்தினர்கள், அன்பின் படைப்பு பங்கேற்பாளர்களே, இன்றைய வாருங்கள் படைப்போம் பதிவு 221 நிகழ்வை சிறப்பாக நடத்துவதில் பங்காற்றிய அனைவருக்கும் எங்கள் உள்ளங்கனிந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலில் இந்நிகழ்ச்சிக்கு நெறியாளுநர் காந்தி முருகன் அவர்கள் அழகிய வழிநடத்தலால் நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கும், படைப்பாளர் சு. ஆனந்த்குமார் அவர்கள் தனது அற்புதமான படைப்புகளை நம்முடன் பகிர்ந்ததற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அதேபோல் இந்நிகழ்ச்சியை சீராக நடத்த தொடர்ந்து உழைத்து வருபவர்கள் டாக்டர் கோ. ஒளிவண்ணன், வினிதா மோகன், லோ. குமரன், கலையரசி பாலா,
மங்கையர்க்கரசி உள்ளிட்ட அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். மேலும் நிகழ்வை சிறப்பாக்கி உற்சாகமாக கலந்து கொண்ட ஜூம் மற்றும் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன். இறுதியாக, வாருங்கள் படைப்போம் எனும் படைப்பு குடும்பத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பங்காளிப்பாளர்களுக்கும் எங்கள் உள்ளங்கனிந்த நன்றி. நன்றி, வணக்கம்.